இவனுடைய அண்ணங்கார சுகீர வந்துட்டு வந்துட்டான். ஏய் பிராக்டிஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிச்சு, இங்க நட கதை உட்காந்து பாத்துட்டு இருக்கீங்க, கிளம்புறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் மிரட்டா இவங்க எல்லாம் ஓடுறாங்க. டேய் கக்கேரு, ஒரு மேனேஜரா நீ என்ன வேலை பார்க்கணும் அதை பார்க்காம நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் உட்கார வச்சு என்ன மன்னிச்சிரு பிரதர், சாரி கேப்டன். அவன் அதுக்கப்புறம் வெப்சைட் வந்து கிளம்ப தலைவன் கொஞ்சம் முகம் சிரிச்ச மாதிரியே தான் வச்சுக்கிறான். என்னோட பிரதர் ரொம்ப அமேசிங்கானவன். அவன் என்னதான் என் கிட்ட முடிச்சுக்கனாலுமே அவனை எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவன் டாப் பிளேயர். பொண்ணுங்க எல்லாம் பார்த்தா சுகீர சிப்பாய் நீங்க வேற லெவல்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. எனக்கு என்ன அண்ணனை காட்டிலும் அவர் கம்பேர் பண்ணா நான் ஒண்ணுமே கிடையாது. ஃபுட்பால்ல பெருமையை ஓல போட்டுருவான் பிராக்டிஸ்ல. அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல விளையாடுற ஒரு சில பசங்களுக்கு நம்ம ஹீரோவும் பார்த்தா டவல் எடுத்துன்னு போய் கொடுக்குறான். ஆமாங்க, ககேரோ தான் இதுல ஹீரோ. இங்க தண்ணி கொஞ்சம் ஏத்தணும், அப்ப மேனேஜர் டவல் கொஞ்சம் ஏத்தணும், இந்த வந்துட்டுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் எடுபடி வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்புறம் பார்த்தா பொண்ணுங்கெல்லாம் ககேரோ இங்க ஒண்ணு கிடையாது, இந்த லெட்டர் எல்லாம் குத்துறோம் சொல்ல இதை கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாரும் வாங்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா ககேரோ தனி பாட்டில எடுத்துன்னு வர இன்னொரு பக்கம் ஒரு 2 பேர்கிட்ட பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பசங்க ஓட்டுறத விட்டு நீ என்னத்துக்கிட்ட தனியா எடுத்துன்னு வர, இது வந்துட்டு நம்பர் இரு, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு போய் ஹெல்ப் பண்ண. இல்ல பரவாயில்ல நானே எடுத்துன்னு வரேன். ஐசாவா எந்த ஐசாவாடா கோபறீங்க? அதான்டா எடுபடி வேலை செய்யற அளவு திறமையா கொண்டேன் ஐசாவா தான்டா. இதை பார்த்துட்டு கடுப்புல ஒருத்தனும் டேய் எதுக்குடா அவனை அப்படிலாம் கூப்பிடுறீங்க, என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி நம்பாலும் கக்கேரும் கேட்க. டேய் கக்கேரு, அவன் உன்னை கலாய்க்கிறான், எதுக்கடா இப்படிலாம் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க, எங்க கொஞ்சம் எத்தனை தண்ணி பாட்டலன்ற மாதிரி சொல்ல. சரி ஓகே கோட்டா இதை கொஞ்சம் பிடிங்களேன், இது வந்துட்டேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்ப நம்ம ஹீரோடைய அண்ணங்காரன் இதெல்லாம் பாக்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ஏண்டா உன் அண்ணன் பிரேசில் கேம்ல விளையாடானே அதை பாத்தியா, நீ அதை பத்தியே பேசிட்டு இருக்கியா, நீ எப்பதான் விளையாட போற, மேனேஜராவே எப்படியோ போயிடலான்னு பாக்குறியா, திரும்பி பிளேயர் எல்லாம் வரமாட்டியான்னு. ஆமாண்டா அவன் சொல்றது உண்மைதான், கொஞ்சமாச்சு எங்க கூட வந்து விளையாடுனா ஜாலியா இருக்கும்.